முருகா 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 ஹரஹரோஹரா. முருகா 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 ஹரஹரோஹரா. வேல் முருகா வேல் முருகா வேல் முருகா 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 ஹரஹரோஹரா. வேல் முருகா வேல் முருகா வேல் முருகா 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 ஹரஹரோஹரா. 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 அபகார நிந்தை பட்டுழலாதே, அறியாத வஞ்சரை குறியாதே, உபதேச மந்திர பொருளாலே உனை நான் நினைந்தருட்பெறுவேனோ. இபமாமுகந்தன கிளையோனே இமவான் மடந்த யுத்தமி பாலா. ஜபமாலை தந்த சக்குருநாதா, திருவாவினன்குடி பெருமாளே திருவாவினன்குடி பெருமாளே. அபகார நிந்தை என்று தொடங்கக்கூடிய திருப்புகழ் பாடல் பழனி முருகனை பற்றியது. 107வது பாடல் இது. வாருங்கள் பொருளை பார்ப்போம். அபகார நிந்தை பட்டுழலாதே. அபகாரம்னாலே நமக்கு தெரியும், நியாயம் இல்லாதது அப்படின்னு சொல்லலாம். எப்படி ஒரு அபகாரத்தை செய்ய உனக்கு எப்படி மனசு வந்ததுலாம் கேட்போம்ல, அது மாதிரி அபகாரம்னா நியாயமே இல்லாத ஒரு செயல். நிந்தை உழலாதே. நிந்தைனாக்கா வெய்யறது, திட்டுறது. அது மாதிரி அபகாரம் செஞ்சுட்டு அதனால் மற்றவர்கள் திட்டுறதை கேட்டு உழலாதே. அது மாதிரி அதுக்கு உள்ளாகி நீ அலையாதே. அறியாத வஞ்சரை குறியாதே. அறியாத எது உண்மைங்கிறத அறியாத வஞ்சரை குறியாதே. வஞ்சகம் செய்கிறவங்க, தீது செய்கிறவங்க, அவங்கள குறியாதேனாக்க சேராமல் இரு. உபதேச மந்திர பொருளாலே. முருகப்பெருமான் அருணகிரியாருக்கு திருவண்ணாமலையில் உபதேசம் பண்ணார். என்னன்னாக்க சும்மா இரு சொல்லற அப்படின்னு உபதேசம் பண்ணார் இல்லையா. அந்த உபதேச மந்திர பொருளாலே, அது உட்பொருளாலே உட்கருத்தாலே உன்னை நான் நினைந்தருட் பெறுவேணும். உன்னை நான் நினைத்து கொண்டு உன்னையே நினைச்சு கொண்டு இருக்கிறதுக்கு எனக்கு நீ அருள் புரிய மாட்டாயோ அப்படின்னு கேட்குறா அருணகிரியார். இபமா முகன் தன கிளையோனே. இபமான் முகன் அப்படின்னாக்கா யானை முகத்தை உடைய அந்த விநாயக பெருமானின் இளையோனே. இமவான் மடந்தை யுத்தமி பாலா. இமவான் மகள் யாரு? அந்த பார்வதி தேவியில். இமவான்னாக்க அந்த இமயமலையை ஆண்ட அரசனுடைய புத்திரி இல்லையா பார்வதி தேவி. அந்த பார்வதி தேவியோட அந்த உத்தமியோட குழந்தையே அப்படின்னு சொல்கிறார். ஜெபமாலை தந்த சர்க்குருநாதா. அருணகிரியாருக்கு முருகன் ஜெபமாலை கொடுக்குறார். அந்த நிகழ்வை தான் இங்கே சொல்கிறார். ஜெபமாலை தந்த சர்க்குருநாதா. சத்னாக்க உண்மையான குருநாதா. திருவாவினன்குடி பெருமாளே. திருவாவினன்குடினாக்க பழனி மலையில் வீற்றருளும் பெருமாளே.